வெல்கம் டு டிஜி vlogs. அது யாங்காச்சில இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப 1 ரூபாய் எடுக்க முடியாது ப்ரோ. எல்லா தற்கூரியும் இப்ப புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போயிட்டு இருக்கான். ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் பசிக்குது. சோத்தை உள்ள திணிக்க போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு ஜங்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஜங்ஷன் வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம சேலம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம சேலத்தில் போய் என்ஜாய் பண்ணுறோம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் பாத்துங்க. மேல போகும், ரயில்னா கீழே போகும். நிறைய பாய்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க. எல்லாம் கேட்டு தான், எல்லாம் தக்குடி கேஸ் தான். இது வந்து நம்ம போட் போகிற ட்ரெயினோட இன்ஜின் இதுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காலு உடஞ்சு போனாவோ ஊனமா போனாங்க அவங்களை எடுத்து போற காய்ஸ். சரி, ஊனமுற்றவர்களுக்கு முடியாதவங்களுக்கு காய்ஸ். இது வந்து நம்ம சென்னை சிட்டி மாதிரி, இது திருச்சி சிட்டி ரயில்வே ஸ்டேஷன். கைஸ் கொடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. திங்கிறாங்க வயிற்றுச்ச. வீடியோ காண்டி கொடுக்குறாங்க. கட் பண்ணா பிடிங்கிடுறாங்க. அங்கே வந்து நீங்கள் பேசி இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேஃபான பொருளை வச்சுக்கலாம். கடையில் 50 ரூபாய் கொடுத்துட்டு 30 ரூபாய்க்கு பிங்கோவும் 20 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பிஸ்கட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறார் கடைக்காரரு. ரொம்ப கஞ்ச பிஸ்னு நினைக்கிறேன். கைஸ் இதுலயே தெரிய வேணாம் அவங்க 2 பேரும் தற்கூரின்னு. 20 பிள்ளை எடுக்க முடியுமா? நான் எடுத்து கட்டு கொடுங்க. என் கண்ணு முன்னாடி ஐடியா மாத்து எல்லாம் கையில குடுக்குறீங்க காமிக்கிறீங்க பாருங்க. இல்ல அதான் நானே இருங்க. ஒரு பிளேட்டை தான் பேசுவீங்க. ஒரு புள்ள தான். ஒரு இன்ஸ்டால ஒரு புள்ள, இன்னொரு இன்ஸ்டால இன்னொரு புள்ள, இன்னொரு இன்ஸ்டால 10 போனா ஒன்னே அடிப்பாயும் ஒப்பனை அடிப்பாங்க. அங்க போ, அங்கே போ, ஒன்னே அடிப்பாயும் அடிப்பாங்க. அங்க போட அடி, அதுக்குள்ள போடாது. நாகூரா மையம் வந்து காப்பாத்துவான். நம்மாடு யான் இவன் காட்டுறானா? ஏன்னா நாங்க ஒரு தற்குடி கைஸ். இப்படி இது இந்த ட்ரெயின்ல தான் போறோம். சார் வடகரி 120 ரூபாய் டிக்கெட் எடுத்து சுத்தமாக கம்ஃபர்டபுளே இல்லை. பார்த்தேன், அப்படியே ஃபேன் மேலே காலை தூக்கி போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் வேற ஒரு ஆள் படுத்துக்கிட்டு என்னென்னத்தையோ காமிக்கிறாரு. ஆபாச படத்தை அபாயகரமாக ஓட்டுறாரு. முடியெல்லாம் பார்த்தேன். பாடத்தை வேற தாங்க முடியல. சென்ட்டு முடிஞ்சு போச்சு கையில் வச்சுருந்தது. அதோட பக்கத்து சீட்டுக்கு மாறிட்டேன். கைஸ் சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறுறோம். அங்கேருந்து அரூருக்கு பஸ் ஏறுறோம். சேலம் வந்து இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்குன்னு ஒரு சிறப்பு பஸ் விட்டுருக்காங்க. அதில் தான் போகிறோம். கைஸ் நம்ம சேலம் வந்துட்டோம். அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு கலை வீட்டுக்கு போகிறோம். மாலை போட்டிருக்கான், அதனால கறி எதிர்பார்க்க முடியாது. சாம்பார் சாதம் கைஸ் அதை சொல்றது உண்மைதான். நாங்கள் வந்து எதிர்பார்த்து வந்தது நான்வெஜ். நான் ஃபுல்லி நான்வெஜ் சாப்பிட போறேன். ஆனால் என் மச்சானுக்காண்டி என் ஃப்ரெண்டுக்காண்டி சைவம் சாப்பிட போறேன். முருங்கைக்கால கையை வைக்க போறேன். இப்போ சார பொடலக்காய். ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வாங்குறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இவங்க சேனலுக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாய் ஹாய்ஸ், எல்லாம் எனக்கு நல்லா இருக்கணும். ஓகே பாய். லைக் மறக்க பண்ணிருங்க. ஓகே, இல்ல நைட்ல பேய் வந்து கண்ணத்தோட போட்டுருங்க. அக்கா கூட எல்லாம் பேசிட்டு இன்ஸ்டா எல்லாம் வாங்கிட்டு 1/4 மணி நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து அரூர் போகணுமா. அரூர் பஸ்ஸு பார்க்குறோம், காணாம 1/2 மணி நேரமாக தேடணும். அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒளிஞ்சிட்டு நின்றுருக்கு. நாங்கள் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் வந்து அரூர் பஸ் ஏறியாச்சு. எந்த நேரத்தில் ஏறணும் தெரியல. பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் அது என்ன சம்பவம்னா, போகிற வழியில் லாரி கவுந்துருச்சு. ரோட்டில் வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் டிராஃபிக்கு. 2 மணி நேரம் கழிச்சு 4 மணி ஆயிடுச்சு நாங்கள் போகிற இடத்துக்கு. பஸ்ஸை வேறு ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஒரே சைலண்டாக இருந்துச்சு. ஒரே வைப் தான்.
அவ்வளோதான். ஒரு வழியாக 2 மணி நேரம் கழிச்சு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா ரோடு ஃபுல்லாக பள்ளம் மேடு தான். கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஹாய் கைஸ், அருள் தான். அரை மணி நேரமாக கலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். களை பார்த்தா வந்துட்டான். அதுக்கப்புறம் பேக்கரியில் போய் 2 டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.